அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் புது அரசு அமைந்ததுக்கு அப்புறமா வந்த முதல் வரவு செலவு திட்ட அறிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். நிதிநிலை அறிக்கை அப்படி இல்லைன்னா பட்ஜெட் அப்படின்னு எப்படி வேணால் சொல்லுவோம். ஓகேவா? 2026-27க்கான திருத்த பட்ஜெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம வரப்போகிற எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வர எக்ஸாம். ஓகேவா? இவங்களோட கொஷின்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் கணிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு எக்ஸாமும் வந்து முக்கியமாக நடக்கிற மாதிரி இல்லை. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்மளுக்கு தொடர்ச்சியாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமும் வரப்போகுது. இந்த எக்ஸாமுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து கொஷின் வந்து நிறைய கேட்பாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்லேருந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஸ்கீம்ஸோட பேரை வந்து மாற்றிருக்காங்க. அது இல்லாமல் சில புது ஸ்கீம்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம திட்டங்கள் அப்படின்ற டாப்பிக்லேயும் இதை படிப்போம். அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸில் நியூ கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் அப்படின்றதுனால கரண்ட் ஈவெண்ட்ஸ்லேயும் வந்து இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் வந்து முக்கியமானதை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்க்கு ரீகால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு நோட்டு போட்டு அதை தனியாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் வீடியோ ஒரு 2-3 வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்பாடமாக ஆகிடும். சரியா? ஃபஸ்ட் இந்த திட்டத்தை கொண்டு வந்துடுறது பட்ஜெட் தாக்கல் பண்ண அமைச்சரோட பேர் என்ன அப்படின்னா மரிய வில்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2026-27ஆம் ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடு தான் நம்ம வெளியிடுறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்டோட கொள்கை தலைவர்களை பற்றி சொல்கிறாரு. யார் யார் அப்படின்னா, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், சேவகர் அஞ்சலி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இவங்க 3 பேர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நல்லா படிச்சுக்க வேணும். அதனால தான் நான் இதை ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தந்தை பெரியாரை பற்றியும், காமராஜர் பற்றியும், அண்ணல் அம்பேத்கர் பற்றியும், ராணி வேலுநாச்சியாரை பற்றியும், அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மாவை பற்றியும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பற்றி கொஷின் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரியா? அவங்களெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவங்களோட ஆளுமைகளெல்லாம் கொண்டவர் தான் நம்மளோட சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு திருக்குறள் வந்து சொல்லியிருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இந்த திருக்குறளை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து சொல்கிற ஒரு திருக்குறள் இதுதான். ஓகேவா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் தான். ஆனால் அவங்க செய்கிற செயலின் அடிப்படையில் தான் அவர் சிறப்பு இயல்புகள் வேறுபடுகின்றன. ஒருத்தர் நல்லது பண்ணால் அப்படின்னா அவனை நல்லவன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே மற்றவங்களுக்கு கெட்டது பண்ணால் அப்படின்னா அவனை என்ன சொல்லுவோம்? கெட்டவன் அப்படின்னு சொல்லுவோம். பிறப்பின் அடிப்படையில் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இவங்களோட வரவு செலவு திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு, ஊழலற்ற நேர்மையான வெளித்தன்மையுடைய அரசு, இதுதான் வந்து அவங்களோட முக்கியமான கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னது? இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, விமன் எம்பவர்மெண்ட்டு, பாவர்ட்டி அலிகேஷன், ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஊழலற்ற நேர்மையான அப்படின்னு சொல்கிற தமிழ்நாடு. இது எல்லாமே தான் இந்த அரசோட முக்கியமான கோட்பாடுகள். இதை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரியா? நம்ம போன கவர்மெண்ட்டு பார்த்தோம் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவங்க வந்து இந்த 9 கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து சமூக நீதி மற்றும் நேர்மையான நிர்வாகம் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்த புதுசுலேயே வந்து கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா, 500 யூனிட் வரை மின்சாரத்தை பயன்படுத்துகிற மக்களுக்கு 200 யூனிட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மின்சாரத்தை உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவை குறைத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு விலையில்லாமல் வழங்கும் மின்சாரத்தை 200 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவை குறைத்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு கரண்ட் பில்லு பார்த்திங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதில் 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 200 யூனிட்டுக்கு வந்து நீங்கள் காசு கட்ட வேணாம். அதுதான் இந்த திட்டம். சரியா? அடுத்ததாக குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம். இந்த திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. இதெல்லாம் வந்து இவங்க வந்த புதுசில் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கோயில்கள், மத வழிபாட்டு தலங்கள், அதுக்கப்புறம் கல்வி நிறுவனங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற 717 சில்லறை விற்பனை மதுபான கடைகளை மூடியிருக்காங்க.
அடுத்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி செயல்படுத்தப்பட்டது. இதெல்லாம் வந்து இவங்க வந்த 3 மாதத்தில் செயல்படுத்தின அரசு திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது அவங்களோட அரசு பார்த்தீங்க அப்படின்னா அறம் பொருள் இன்பம் அப்படின்னு திருக்குறளை இருக்கிற 3 பால்களை நோக்கமாக வச்சுக்கிட்டு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அறம் பொருள் இன்பம் அதை நோக்கமாக வைத்து 10 தூண்களை கொண்ட வெற்றி தமிழகம் அப்படின்ற தொலைநோக்கு திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வருகின்ற 1 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி திட்டங்களை வகைப்படுத்தி 1 வருஷத்தில் எவ்வளோ திட்டம் செய்ய போகிறோம், 3 வருஷத்தில் எவ்வளோ முடிக்க போகிறோம், 5 வருஷத்தில் எவ்வளோ முடிக்க போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து பிளானிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாட்டை வந்து வறுமை இல்லாத செழுமை மிகுந்த அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி அதன் மூலம் சமூக நீதியை நிலைநாட்டும் மாநிலமாக மாற்றுவதற்காக ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்க. அதுதான் வந்து வெற்றி தமிழகம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மாநிலத்தை 2036ஆம் ஆண்டுக்குள்ளார $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற்றணும் அப்படின்றது இவங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2036க்குள்ளே 1.5 ட்ரில்லியன் எக்கனாமிக்காக வந்து தமிழ்நாட்டை வந்து மாற்றணும். சரியா? அடுத்ததாக பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும், நிர்வாகத்தை மேம்படுத்தணும், அனைவருக்கும் வீடு, பாதுகாப்பான குடிநீர், வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், சமூக நிதியினை காத்தல், பசுமை பரப்பினை உயர்த்துதல், இதுக்கு எல்லாருமே முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இந்த நிதிநிலை அறிக்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட கடன் அளவு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டோட கடன் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் கோடி அப்படின்று இருக்குது. அதுக்காக அவங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு துறையிலும் பதிவு செய்துள்ள கான்ட்ராக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கான்ட்ராக்டராக வந்து அவரை வந்து பதிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னா மற்ற துறைகளோட எந்த டெண்டர்லேயும் அவர் யூஸ் பண்ண முடியாத மாதிரி முன்னாடி கவர்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு டெண்டர் விடுற ஆள் எந்த துறையில் வேணாலும் கான்ட்ராக்டர் வந்து எத்தனை டெண்டர் வேணாலும் வாங்கலாம் அப்படின்ற ஒரு முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களும் சிறு தொழில் செய்பவர்களும் கவர்மெண்ட்டோட டெண்டரில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் டெண்டரில் இருக்கிற பல்வேறு விதிமுறைகளை தளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்டருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க தான் கவர்மெண்ட்டோட எல்லா டெண்டரும் மோனோபாலியாக வந்து வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அதை வந்து நம்ம மாற்றுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மக்களோட வரி பணத்திலேருந்து ஒரு பைசா கூட தொட விட மாட்டோம் அப்படின்னு அவரோட பஞ்ச் டைலாக் எல்லாத்தையுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜிஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்லெஸ் மதிப்பீடு, பதிவுத்துறையில் இருந்த நேரடி தொடர்பற்ற பத்திரப்பதிவு, சுரங்க நடவடிக்கை கண்காணிக்க எண்ட்-டு-எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் அப்படின்றது பல முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒருத்தவங்களை நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தான் லஞ்சம் கொடுக்கணும். ஓகேவா? அப்படி இல்லாமல் நம்ம ஆன்லைனில் பண்ணும் பொழுது ஊழல் அப்படின்றது குறையுது. இதுதான் நம்ம ஃபேஸ்லெஸ் மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறோம். ஜிஎஸ்டியில் ஃபேஸ்லெஸ் மதிப்பீடு. அதே மாதிரி பதிவுத்துறையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நடக்குது. அதே மாதிரி சுரங்க நடவடிக்கை கண்காணிக்க எண்ட்-டு-எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதனால் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 15,000 கோடி வந்து வருமானம் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக நம்மளோட தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்க ஒன்றிய திட்ட ஆணையத்தின் முன்னாள் துணைத் தலைவராக இருந்த திரு மாண்டெக் சிங் அலுவாலியா அவர்களோட தலைமையில் 5 உறுப்பினர்களை கொண்ட வருவாய் மேம்பாட்டு குழுவை அமைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பழைய கவர்மெண்ட் பார்க்கும்பொழுது நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநரை கொண்ட ஒரு 5 குழு வந்து இருந்தாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி இவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளாதார மேம்பாட்டு குழு, அதாவது வருவாய் மேம்பாட்டு குழு, ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. அதோட தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா திட்ட ஆணையம் பிளானிங் கமிஷனோட துணைத் தலைவராக இருந்த மாண்டெக் சிங் அலுவாலியா அவர்களாக இருக்கார். கூட வந்து 5 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது 5 மெம்பர் இருப்பாங்க, ஒரு தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம். 5 நபர் குழு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட வருவாயை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. அடுத்தது பள்ளி கல்விக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. கேடில்
தமிழ்ச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, கல்வியே ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஓகேவா? சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறைவு பராமரிப்பு, பள்ளி வாகனங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு, இதெல்லாம் உறுதி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட், சூப்பர் கேம்பஸ் அப்படின்றது உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தை ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10,000 ஸ்கூலில் செயல்படுத்துகிறாங்களாம். அதுக்காக 139 கோடி ரூபாய் செலவு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த திட்டம் பாருங்கள், பள்ளி நிறைவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளை நவீனமயமாக்கணும் அப்படின்றதுக்காக உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவாங்க. இதுதான் பள்ளி நிறைவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்துகிறோம். மொத்தமாக 3734 ஸ்கூலில் 2132 கோடி செலவில் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள். இதுதான் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். முன்னாடி நம்மளுக்கு மாடல் ஸ்கூல் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, மாதிரி பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஆட்சியில் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பள்ளிகளோட பேரை வந்து மாற்றிருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நவீன உண்டு உறைவிட பள்ளிகளை தான் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அப்படின்னு சொல்கிறோம். 9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி, உணவு, தங்குமிடம், பாடப்புத்தகங்கள், சீருடைகள் இது எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்காக 125 கோடி வந்து செலவு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக பள்ளி பாட புத்தகத்தை மறுசீரமைக்க 25 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து சே நோ டு சே ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ட்ரக்ஸ் இல்லா தமிழ்நாடு அப்படின்றது இந்த கவர்மெண்ட்டோட முக்கியமான ஒரு கொள்கை அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போது ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளமையில் கல் அப்படின்றது ஔவையாரோட ஆத்திச்சூடி. இதை வந்து படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி கோட் பண்ணதெல்லாம் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே போதைப் பொருளோட அபாயங்களை பற்றி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட மனசில் பதிஞ்சிரும். அப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் விழிப்புணர்வு அப்படின்றது பண்ணுறாங்க. பள்ளிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக 1058 என்ற உதவி எண்ணை பள்ளி வளாகங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி சைல்ட் லைன்னா 1098, விமென்னா 181 அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த ட்ரக்குக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 1058 அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்பும் கொடுத்துருக்காங்க, போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு அல்லது ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஆப். ஓகேவா? இதில் வந்து போதைப் பொருள் கடத்தல் இல்லை அதோட பயன்பாடை பற்றி தகவல் சொல்கிறவங்களுக்காக இந்த ஆப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் அறிவு, ஒற்றை உறுப்பினர் சேர்க்கை, 24x7 கைபேசி, கைபேசி வாயிலாக அணுகும் வசதி, டிஜிட்டல் உள்ளடக்கம், இலவச வைஃபை வசதி, இதெல்லாம் கொண்டு 38 மாவட்ட மைய நூலகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு லைப்ரரி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சுருந்தாங்க இல்லையா, அதுதான் வந்து இங்கே செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜென்சி தலைமுறை மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் 2026-27 11ஆம் வகுப்பு படிக்கிற 5.32 லட்சம் ஜென்சி தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி மதிப்பீட்டில் ஒரு சைக்கிள் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெல்மெட்டோடையும் வாட்டர் பாட்டில் வைக்கிற இடமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உயர்கல்விக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. கல்லூரி மாணவர்களோட கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக இந்த லேப்டாப் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இதோட பேரை வந்து மாற்றிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டருக்கு வந்து வெற்றி கணினி திட்டம், வெற்றி மடிக்கணினி திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்றது நாலடியாரோட ஒரு கோட்டு. நாலடியாரில் என்ன சொல்கிறாங்க, காலத்தால் அழியாத ஞானத்தை வழிகாட்டியாக கொண்டு போதிய வசதியற்ற வாழ்க்கை சூழலால் எந்த ஒரு மாணவரின் கற்றல் வந்து மேம்படுத்த கூட குறையக்கூடாது அப்படின்றதுக்காக 10 கோடி ரூபாய் மதிப்பில்
தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உள்கட்டமைப்பு நிறுவனம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளை வந்து கவர்மெண்ட் வந்து அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனமுக்கு வந்து கார்பரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி வந்து கவுன்சிலாக கார்பரேஷனாக தெரில, அப்படி ஒரு அமைப்பு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஎன் சுடர் அப்படின்னு வந்து ஒரு குடியிருப்புகளை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1,00,000 நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய 200 ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பப்ளிக்கு மற்றும் ப்ரைவேட்டு பார்ட்னர்ஷிப்போட நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக டிஎன் சுடர் திட்டம் தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சீர்மிகு சட்டப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர போகிறாங்க. மதுரையில் சட்டத்துக்கான ஒரு காலேஜ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? அதாவது லா காலேஜ் வந்து கொண்டு வர போகிறாங்க. 300 ஸ்டூடெண்ட் வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உயர்கல்வி பார்த்துட்டோம். அடுத்தது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போமா? இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுப்பதற்கான நடவடிக்கையாக வாகன மெக்கானிக்குகள், வாகன பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள நபர்கள், மின்சார வாகனங்களை பழுது பார்க்கும் வகையில் மின்சார வாகனங்கள் மற்றும் மின்கலன்களின் பராமரிப்பு குறித்து பயிற்சி வழங்கப்படும். அடுத்த 5 வருஷத்தில் 12,500 வாகன மெக்கானிக்குகளுக்கு 22,500 நபர்கள் இத்திட்டத்தின் வாயிலாக பயனடைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக ஒரு 3 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர வழிகற்றல், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்டு மிஷின் லேர்னிங், இதுக்காக வந்து ஒரு தொழில் பிரிவு வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக 5 புதிய தொழில்நுட்ப நிலையங்களை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றி திறன் பயிற்சி திட்டம். இதில் வந்து 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுவுமே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்போடு தான் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் தொழில் கல்வி தகுதி பெற்றவர்களுக்கு மாதம் உதவித்தொகை அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம், ஏஐ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. இந்த உயர்கல்வியில் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை வடிவமைக்க அதற்கான ஒரு குழு வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகம் அப்படின்ற நாட்டோட முக்கியமான கல்வி நிறுவனங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயிற்சி உட்கட்டமைப்பை பயன்படுத்தி 2031 வருஷத்துக்குள்ள பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், தொழில் பயிற்சி நிலையங்கள் அப்படின்னு அதில் படிக்கிற 5 லட்சம் பேருக்கு ஏஐ பயிற்சி வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நிறைய இடத்துல ஏஐ பற்றி தான் பேசியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ் மற்றும் இணைய கருவிகள் குறித்த அறிவுக்கான தமிழ்நாடு பள்ளி திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது தமிழ்நாடு ஸ்பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு ஸ்பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழ்நாடு ஸ்கீம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ரொபாட்டிக்ஸு, அதுக்கப்புறம் கல்வி, இதெல்லாம் சேர்த்து வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? 5000 அரசு பள்ளியிலேருந்து கூடுதலாக 2600 பள்ளிகளுக்கு இது வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 9வது மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடைநிலை அளவிலான பயிற்சியும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு விருப்ப பாடங்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சாங்க இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. சென்னை மெரினாவில் வந்து அந்த ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மாரத்தான் ஓட்டம் நடந்துச்சு. விளையாட்டை ஏற்போம், போதைப் பொருளை துறப்போம், ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்கை விடு அப்படின்றது முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது. ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம், இதிலலாம் வந்து அந்த இளைஞர்களை ஈடுபடுத்தி மருத்துவம், காவல், சமூக நலத்துறையினர் ஒருங்கிணைந்து அவங்களோட ஆற்றலை மேம்படுத்தணும் அப்படின்றதுனால. அடுத்ததாக
அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் ஒதுக்கப்படும். அதில் ஒலிம்பிக்கு போகிற அளவுக்கு தகுதி வாய்ந்த வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக 50 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 8லேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உலக தரத்தில் பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள் நடத்துவதற்காகவும் 42 கோடி தமிழகம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உட்கட்டமைப்பு மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. சரியா, அடுத்ததாக டெய்லியுமே ஸ்கூலில் ஈவினிங் 1 ஹவர் பிடி பீரியட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சமூக நீதி. ஓகேவா, சமூக நீதி அப்படின்ற விஷயத்துக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் முன்னாடியே இருந்துச்சு. இந்த திட்டம் SC/ST மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அயல்நாடுகளில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு உதவித்தொகை கொடுப்பாங்க. ஓகேவா, ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் வரைக்கும் உதவித்தொகை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்தில் 362 பேர் போய் படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்ததாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யவும் வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த திட்ட செலவில் மூலதன மானியமும் வட்டி மானியமும் பெற ஏதுவாக இந்த திட்டத்திற்கு 75 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். அடுத்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கூட தொழில் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இது. சரியா, அடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண் விவசாய தொழிலாளர்களின் நில உரிமையாளர்களாக மாற்றும் நோக்குடன் மண்ணின் மகள் அப்படின்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மண்ணின் மகள். இந்த மண்ணின் மகள் திட்டத்தின் கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பயனாளிகளுக்கு விவசாயம் செய்திட தேவையான நவீன தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்ததாக ஆதி திராவிட குடியிருப்புகளுக்கு அவங்களோட சமூக பொருளாதார வளர்ச்சி முழுசாக அடையணும் அப்படின்றதுக்காக அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை உட்கட்டமைப்புகளை விரிவாக மேம்படுத்துவதிலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்ததாக பழங்குடியினர் குடியிருப்பு பகுதிகளில் வீடுகள் மற்றும் சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே நடப்பு நிதியாண்டில் 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் நலனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7.5% இடஒதுக்கீடு எதில் கொடுப்பாங்க அப்படின்னா, மருத்துவம், பல் மருத்துவம் பயிலும் மாணவர்களோட கல்வி கட்டணத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடைநிறுத்தலை தவிர்க்கும் பொருட்டு ஊக்கத்தொகையாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிறுபான்மையினர் நலன், மதச்சார்பற்ற சமூக நீதி அரசாக இந்த அரசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு பயணிகள் இருப்பாங்க இல்லையா, முஸ்லீம்கள், அவங்களோட புனித பயணமாக ஹஜ் பயணம் சொல்கிறாங்க, மக்கா மதீனா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டி மூலமாக முதல் முறையாக புனித ஹஜ் பயணம் செல்லும் பயணிகளுக்கு மானியம் கொடுப்பாங்க. 25,000 ரூபாய் இருந்த மானியம் இப்போ 35,000 ரூபாயா உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ மற்றும் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கங்கள் 1.05 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் கூடுதலாக துவக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்காக என்ன திட்டம் வருதுன்னு பார்ப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு ஒரு திருக்குறள் நம்ம சொன்னோம் இல்லையா, அதே தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் செய்ய போகிறாங்க அப்படின்னா,
செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நவீன உதவி உபகரணங்கள் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா, ஏஐ டெக்னாலஜி கொண்ட நவீனமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பொருட்களை வந்து கொடுக்க போகிறாங்க. விளையாட்டுக்காக செயற்கை கால், மின்தசை சமிக்கை மூலம் செயல்படும் மேல்கை, செயற்கை அவயம் மற்றும் பிற உயர்தர உதவி உபகரணங்கள், குளோக்லியர் இம்ப்ளான்ட் பேட்டரி போன்ற உயர் வகை உபகரணங்களை வாங்குவதற்காக அதோட விலையில் 50% மானியம் இல்லை அதிகபட்சமாக 30,000 வரைக்கும் நிதி உதவி கொடுக்குறாங்க. அடுத்ததா நம்பிக்கை இல்லம் அப்படின்னு ஒரு பெயரில் ஒரு நிறுவனம் வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் இந்த 5 டிஸ்ட்ரிக்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் அறிவு சார்ந்த குறைபாடு உடையவர்களுக்கு அரசு நிறுவனம் ஒன்று அமைக்க போகிறாங்க. அந்த நிறுவனத்துக்கு பேர் தான் நம்பிக்கை இல்லம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நம்பிக்கை இல்லத்தில் 3 வயசுலேருந்து இருக்கிற குழந்தைகள் எல்லாரையுமே சிறப்பு கல்வி கொடுப்பாங்க. படித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அங்கேயே வந்து மறுவாழ்வு மற்றும் தொழில் பயிற்சி, ஆரம்ப கால பயிற்சி எல்லாமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் 50 ஸ்டூடெண்ட் வந்து எடுக்க போகிறாங்க. அவங்க படிச்சுட்டு அங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு. ஓகேவா, சமூக நலனுக்காக என்னென்ன திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அண்ணன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் வந்து கொடுக்கப்படும் 812 கோடி செலவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து பேர் மாற்றிருக்காங்க. பெருந்தலைவர் காமராசர் காலை உணவு திட்டம் அப்படின்னு பேர் வந்து மாற்றிருக்காங்க. 6வதுலேருந்து 8வது வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து தந்தை பெரியாரின் பர்த்டேவான செப்டம்பர் 17வது நாள்லேருந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 லட்சம் மாணவர்கள் இதனால் பயன்பெறுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 15,414 ஸ்கூலில் வந்து இதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மொத்தமாக 710 கோடி இதுக்காக செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூத்த குடிமக்களுக்காக மூத்த குடிமக்கள் இல்லங்கள் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் நிறுவப்படும். ஒரு முதியோர் இல்லத்துக்கும் 40 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 6 கோடி ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து மூத்த குடிமக்களுக்கான பொழுதுபோக்கு மையங்கள் 5 மாவட்டங்களில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 500 அங்கன்வாடிகள் புதுசாக கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருநர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு சமூக பொருளாதார அதிகாரம் அளிப்பை உறுதி செய்யறதுக்காக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமா அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சி வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் செய்யறதுக்காக ஒரு திருநங்கைக்கும் திருநம்பிக்கும் வந்து 50,000 ரூபாய் வந்து சுய தொழில் கடன் வந்து கொடுக்குறாங்க மானியத்தோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிட வசதிகள் நிறுவப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த அரண் தங்குமிடம் வசதிகள் கொண்ட அந்த ஹாஸ்டல் மாதிரி இருக்கிற இடத்துல கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ சிகிச்சை, எக்ஸாமு, பயிற்சி நிகழ்ச்சிகளுக்காக மற்ற நகரங்கள்லேருந்து பயணம் செஞ்சு வர திருநங்கைகளுக்காக தங்குறதுக்கான வசதிகள் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது வந்து ஒரு 15 வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. தமிழ்நாட்டோட குழந்தை பிறப்பு விகிதம் 1000 பிறப்புகளுக்கு 11ஆக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கரண்ட் ஈவெண்ட்ஸில் கேட்பாங்க. தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் 1000 குழந்தை பிறக்குது அப்படின்னா அதில் 11 குழந்தை வந்து இறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் 99.9% பிரசவம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 53% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிரசவத்துக்காகவே அதிகமான அமௌண்ட் வந்து செலவிடுறாங்க இப்போதைக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களோட பிறப்பை கொண்டாடும் வகையில் தாய்மாமனின் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சிகிச்சை மையத்திலையும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு ஃபிசியாலஜி தருவாங்க இல்லையா, அதாவது இயன்முறை மருத்துவர், அதாவது
ஃபிசியோதெரப்பி டாக்டர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கு இவங்க நேரில் போயிட்டு ஃப்ரீயாக ஹெல்த் செக்கப் வந்து பண்ணுவாங்க. இதுக்காக 33 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. அடுத்தது தாய் கேர் அப்படின்ற பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உதவி மையங்கள் வந்து செயல்படுத்த போகிறாங்க மாநிலம் முழுவதும். இந்த தாய் கேர் என்ன பண்ணும் அப்படின்னா கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவியை வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு டியூ டேட்டு நெருங்குற டைமில் அவங்க அங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து கட்டணம் இல்லாமல் ஃபுட்டு மற்றும் ஹெல்த் ரிலேட்டட் சேவைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததாக இதுக்காக 23 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அடுத்ததாக ஹப் அண்ட் ஸ்போக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வைக்கிறாங்க. தொலைதூர மற்றும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு சிறப்பு மருத்துவ பராமரிப்பு கிடைப்பதை உறுதி செய்வதற்காக அரசு மையம் கிளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளை வந்து மருத்துவமனையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து தொலை மருத்துவ பராமரிப்பு அமைப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 மையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மையங்கள் கூட ஹாஸ்பிட்டல்ஸையும் ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் ஜாயின் பண்ணுவாங்க. இதனால் 200 கிளைகள் வந்து வலைத்தளம் மூலம் தொடர்பு படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 வருஷத்தில் இது வந்து 1000 மாறும் அதிகரிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பாக இந்த மையம் கிளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததாக 5 மண்டல புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் நிறுவப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 5 மண்டல புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கூட்டுறவு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு சொல்கிற ஒரு குறள் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கூட்டுறவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு மீதான கடனை வந்து என்ன பண்ணுவாங்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் அஜெண்டாவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுபடி 75,000க்கு கீழே கடன் வாங்கியிருக்காங்க, 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு விவசாயி அவங்களோட ஃபுல் கடனையும் வந்து கவர்மெண்ட் வந்து கட்டிடுவாங்க. 75,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 35,000 ரூபாய் வந்து பயிர் கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடனுக்கான தள்ளுபடி செய்யறதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5,932 கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வேளாண்மை மற்றும் உழவர் நலனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பாசனத்துக்கு வழக்கமாக வந்து மேட்டூர் டேம் வந்து ஜூன் 12ஆம் தேதி வந்து திறப்பாங்களாம். ஆனால் அது திறக்க முடியல அப்படின்றதுனால குறுவை சொர்ணவாரி பருவத்தில் நெல் உற்பத்தி குறையாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சாகுபடியை ஊக்குவிக்கிறதுக்காக 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெல் இயந்திர நடவு, நேரடி நெல் விதைப்பு, விதை உற்பத்தி மானியம், நெல் விதை மற்றும் திரவ உயிர் உரம், நுண்ணூட்ட உரக்கலவை இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த திட்டத்தின் மூலமாக இவ்வளோ ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க குறுவை திட்டத்தின் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கால்நடை பராமரிப்புக்கு பார்க்கும்போது ஊரக பகுதிகளில் வாழற கைம்பெண்கள், சரியா, ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 4 பேருக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் 100% மானியத்தோட 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு 30,000 பேர் வந்து பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எல்லா பெண்களுக்கும் கிடையாது, நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்குலாம். ஓகேவா? பெண்களில் 2 பேர் வராங்க, மீதி பேர்லாம் வந்து திருநங்கைகள், திருநர்கள், அப்புறம் இன்னொருத்தவங்க மாற்றுத்திறனாளி. இவங்களுக்குலாம் வந்து வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தில் 5 ஆடு இல்லைன்னா 5 வெள்ளாடு செம்மறி ஆடு கொடுக்குறாங்க. 30,000 பேர் இதன் மூலம் பயனடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 110 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்துக்காக. சரியா? அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். மீனவர்களுக்காக முக்கியமான ஸ்கீம்னு பார்க்கும்பொழுது மீன்பிடி தடை காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
பணி இல்லாத காலங்களில் அவங்களுக்கு வந்து உதவித்தொகையாக வந்து 6000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை 7000 ரூபாயாக உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக 1,93,000 குடும்பங்கள் வந்து என்ன பண்ணும், பாதுகாக்கப்படும், பலனடையும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பால் வளம், பால் உற்பத்தியிலையும் பால் கொள்முதல் செய்கிறதுலையும் தமிழ்நாடு தேசிய அளவில் முதலிடத்தில் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கறவை மாடு கொடுக்குறாங்க. ஒரு வருஷமும் 1000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக 57 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. அடுத்து தொழில் வளர்ச்சி, 2023 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட மதிப்பை வந்து 1.5 ட்ரில்லியன் டாலராக உயர்த்துவது தான் நம்மளோட கவர்மெண்ட்டோட இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக 14,790 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்க போகிறோம். அதுக்காக 35,062 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டுப்பட்டிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்காக்கள், அடுத்து உலர் துறைமுகங்கள், அதெல்லாம் வந்து செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தொழில் கொள்கை இருக்குது. இது இல்லாமல் இவங்க கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு தொழில் கொள்கையை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தொழில்துறன் விவரப்பட்டியலை அரசு வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இது கொண்டு வராங்க அப்படின்னா, மாநிலத்தோட உற்பத்தி மற்றும் விநியோக தகுதிகளை பட்டியலிட்டு முதலீட்டாளர்கள் உள்ளூர் சூழலை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு உதவுவதற்காக இந்த தமிழ்நாடு தொழில்திறன் விவரப்பட்டியலை உருவாக்குறாங்க. யாராவது இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் போனால் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றது டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருப்பாங்களாம். அதுதான். அடுத்து வழிகாட்டி 3.0 அப்படின்னு ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதிய முதலீட்டு சேவை அமைப்பு தான் இந்த வழிகாட்டி 3.0. முதலீடு செய்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஒருத்தர் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான தகவல்கள், அனுமதிகள், சேவைகள் எல்லாத்தையுமே விரைவாக கிடைக்கிறதுக்கு இந்த வழிகாட்டி 3.0 வந்து ஒற்றை சாளர இணையதளமாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ தொழில் தொடங்குறதுக்கும் முதலீடு செய்கிறதுக்கும் தேவையான அனுமதி, ஒப்புதல், NOC இது எல்லாமே ஈஸியாக ஒரே இடத்துல பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறது ஈஸியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தொழில் வளர்ச்சி விரைவாகப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் அப்படின்னு ஒரு பிரிவு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலகளாவிய தமிழ் சமூகம் தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் சேர்த்து மாவட்டங்களை சேர்த்து என்ன பண்ணுறாங்க, விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம் அப்படின்னு ஒரு மண்டலமாக இந்த 2 மாவட்டங்களும் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற விண்வெளி ஏவுதளத்தில் அளப்பரிய புவியியல் மற்றும் உத்தி சார்ந்த முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முதலீட்டு மண்டலம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பேஸோட சேர்ந்து மாநில அரசு மேம்பட்ட விண்கல பொது தொழில்நுட்ப வசதியை நிறுவி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் டீப் டெக் மேம்பாட்டிற்காக ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரமாக அறிவகம் அப்படின்னு ஒன்று உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அறிவகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம், குறை கொடுத்தி வன்பொருள் சோதனை ஆய்வகம், பல்துறை புத்தாக்க இன்குபேட்டர், மல்டி டொமைன் இன்னோவேஷன் இன்குபேட்டர் மற்றும் நவீன குடியிருப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் இது எல்லாத்தையும் செய்ய போகிறோம் இந்த அறிவகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள், அதிநவீன அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், குவாண்டம் தொழில்நுட்ப நிறுவனங்கள், நிறுவன திறன் மையங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் இது எல்லாமே வந்து ஒருங்கிணைச்சி அமைக்கிறதுக்காக தான் இந்த அறிவகம் அப்படின்றத அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் 43.47 லட்சம் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSME வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே 3வது இடத்துல MSMEயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு. சரியா? சுற்றுச்சூழலுக்கு உகந்த எஃகு உற்பத்தியை ஊக்குவிக்கவும், எஃகு உருளை ஆலைகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை தணிக்கவும் பசுமை எஃகு உற்பத்தி முன்முயற்சிக்கு அடுத்த 5 வருஷத்தில் 300 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக கைத்தறி மற்றும் கைத்திறன் துணி நூல் மற்றும் கதர் இதுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தொழில் முனைவோருக்கான தொழில்நுட்ப ஜவுளி மாற்றத்திற்கான திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் முனைவோர் இருக்கவங்க வந்து எம்எஸ்எம்இயில் ஜவுளி உற்பத்தியாளர் தொழில்நுட்ப ஜவுளித்துறைக்கு மாறுறதுக்கு தேவையான வாய்ப்புகளையும் தொழில்நுட்ப பயிற்சியையும் தொழில்நுட்ப பரிமாற்றம் சந்தை நுண்ணறிவு புத்தாக்க ஆதரவு தொழில் வழிகாட்டி இது எல்லாமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பனை விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் அப்படின்னு ஒன்று நிறுவ போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருப்பூரில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பசுமை வழி ஆடை உற்பத்தியை ஊக்குவிக்க பல கட்டங்களாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அடுத்து செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம் டிஜிட்டல் சேவைகள் இதுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் தொழில்நுட்பம் இயங்கு படம் காட்சி விளைவுகள் சித்திரக்கதை விளையாட்டு மற்றும் மெய்நிகர் உண்மை இது எல்லாத்தையும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து கொண்டு வர போகிறாங்க. தமிழ்நாடு ஏஐ மிஷன் அப்படின்றத கொண்டு வர போகிறாங்க. சரியா? அடுத்ததாக அதிவேக இணைப்பு கூடுதல் மக்கள் சேவையுடன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இ-சேவை 2.0 அப்படின்றத மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 76 சர்வீஸை வந்து நம்ம இ-சேவை மையத்து மூலமாக கொண்டு முடியும். நம்ம அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் சேட்பாட் இருக்குது. அந்த சேட்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 275 சேவைகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எரிசக்திக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 2640 மெகாவாட் கூடுதலாக மின் உற்பத்தி திறனை வழங்கக்கூடிய உடன்குடி ஃபேஸ் 1 மற்றும் எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் அனல் மின் திட்டங்களை விரிவாக செயல்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கூடுதலாக தமிழ்நாட்டுக்கு 2640 மெகாவாட் மின்சாரம் கொடுக்க போகிறாங்க. எங்கன்னா ஃபஸ்ட்டு உடன்குடியில் ஃபேஸ் 1 மற்றும் எண்ணூரில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி கொண்டு வர போகிறாங்க. சரியா? அடுத்தது பாருங்கள். 8000 கோடி மதிப்பீட்டில் இடிபிஎஸ் விரிவாக்க திட்டம் அரசு தனியார் கூட்டாண்மை முறையில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 5050 கோடி மதிப்பில் வெள்ளிமலை நீரேற்று புனல் மின்சார திட்டம் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக அதிகபட்ச மின் சேமிப்பு தேவையை நிர்வகிக்க மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் ஓகேவா பேட்டரி எஃபிஷியன்சி சேவிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பிஏஎஸ்எஸ் மையமாக இந்தியாவை தமிழ்நாட்டை மாற்றுற மாதிரி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்துடன் இணைந்து புதிய வீட்டுக்கூரை சூரிய மின் மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 லட்ச ரூபா வரைக்கும் மானியம் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்து சென்னை மாநிலத்தில் இருக்கிற அனைத்து நுகர்வோருக்கும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் உள்ள 50 லட்சம் தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கு ஸ்மார்ட் மீட்டர்கள் வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் அரியலூரில் பார்த்தீங்க அப்படின்னா மின் பகிர்மான பாதை திட்டம் 765 கேவி மின் பகிர்மான பாதை திட்டம் வந்து 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2ஆம் கட்டம் மற்றும் 1640 கோடி மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கேவி மின் பகிர்மான திட்டங்களை செயல்படுத்த அரசு வந்து விரிவுபடுத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பார்ப்போம். 2 மாதங்களுக்கு அதான் சொன்னாலே 500 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக 1545 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். சென்னை பெருநகர பகுதிக்கு ஒரு விரிவான முழுமை திட்டத்தை அரசு தயாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைய வழி திட்ட அனுமதி தளம் அதுக்கு பேர் ஸ்பீட் அப்படின்னு வச்சுருக்காங்க. சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட்
எக்ஸ்பெடிட்டட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்பீடோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட்டட் டெவலப்மெண்ட், அதுதான் வந்து ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்ததாக துரித நகரமயமாக்கல் காரணமாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகளெல்லாம் இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் மை ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் மை ஹோம், இதையும் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த திட்டத்தின் கீழே அடுத்த 7 வருஷத்தில் 1 லட்சம் வீடு கட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1 லட்சம் வீடுமே ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வாயிலாக கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக 15,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் தமிழ்நாடு ஷெல்டர் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. அதுக்கு தமிழ்நாடு உறைவிட நிதியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 3,500 கோடி ரூபாய் செயல்திறன் இடைவெளி நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்றது கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டாண்மை அடிப்படையிலான அணுகுமுறையுடன் மின்னணு வாடகை பற்று சீட்டு, அதாவது டிஜிட்டல் ரெண்டல் வவுச்சர் முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களும் இளைஞர்களும் தங்களோட வருமானத்துக்கு ஏற்ப பாதுகாப்பான கண்ணியமான ஒரு குடியிருப்புகளை பெரும் சூழல் உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடியிருப்பு வழங்கல், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக 2031 வருஷத்துக்குள்ளார தமிழ்நாட்டில் இருக்கிற நகரங்கள் எவ்வாறு காட்சியளிக்க வேண்டும் அப்படின்றத செயல்படுத்த போகிறாங்க. ஒரு சிட்டினா எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி செயல்படுத்துவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இங்கே விரிவான நகர்ப்புற போக்குவரத்து வசதிகள் மற்றும் தெருக்கள் மறுசீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமா ஸ்மார்ட் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 இடத்துல அமைக்க போகிறாங்க. அம்பத்தூர் கிண்டி தொழிற்பேட்டை சாலைகளில் மறுவடிவமைப்பு செய்வோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதெல்லாம் சென்னை மெட்ரோவுக்காக கொண்டு வர திட்டங்களாக இருக்குது. அடுத்தது முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா குடிநீர் விநியோகத்தை நிலையங்களுடன் இணைப்பதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றுக்குழாய் திட்டம் அப்படின்னா தண்ணிக்காக அப்படின்னு, இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்பாங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம். அடுத்ததாக தூய்மையான குடிநீர் விதிவிலக்கின்றி ஒவ்வொரு நாளும், அதுதான் எங்களோட உறுதிமொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்ததாக சியோல் நகரத்தின் சியோங்கியா நதி அப்படின்னு ஒரு நதி இருக்கான். ஓகேவா, சியோல் நகரத்தில் சியோங்கியே அப்படின்னு ஒரு சியோன் நதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி சிங்கப்பூரில் கல்லாங் அப்படின்னு ஒரு நதி இருக்குது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் அவங்க மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் பொறுத்துக்களை இப்போ கேட்பாங்க. ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸில் சியோல் நதி சியோல் நகரத்தோட நதியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஏன் இதில் எக்ஸாமுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையே கேட்குறாங்க அப்படின்னு. ஓகேவா, சியோல் அப்படின்றது சியோன் அப்படின்ற நதி அந்த நகரத்தில் இருக்குது. சிங்கப்பூரில் கல்லாங் அப்படின்னு ஒரு நதி இருக்கான். இந்த நதிகளெல்லாம் சீரமைச்சதுக்கு அப்புறமா தான் அந்த நகரங்கள் ரொம்ப செழிப்பாக இருந்துச்சான். அந்த மாதிரி கூவமையும் அடையாறையும் சென்னையோட அடையாளமாக மாற்றுறதுக்காக மேம்பாட்டான திட்டங்களை செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூவம் மற்றும் அடையாறு ஆறுகளில் பொதுமக்கள் படகு சவாரி செய்கிறதும் குழந்தைகள் ஆனந்த குளியல் இடுறதும் அந்த அரசு உறுதி செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நெடுஞ்சாலைகளுக்கு ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. பாதுகாப்பான சாலைகள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா செயல்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா உரிய பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற சாலைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கான பராமரிப்பை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா, சாலைகளில் குறைபாடு இருக்கும்பொழுது பொதுமக்கள் நம்ம சாலை அப்படின்ற ஆப் மூலமாக அதை ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தகவலை தெரிவிக்க முடியும் அப்படின்றாங்க. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன ஆப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போதை இல்லா தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க. அடுத்து நம்ம சாலை அப்படின்னு ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக போக்குவரத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேவா, அதனால தான் நான் ஹைலைட் பண்ணல. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா
மெட்ரோ ரயில் திட்டங்கள். சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ ரயில் திட்டம் 118 கிலோமீட்டர் 118.9 கிலோமீட்டர் நீளத்தினான 3 வழித்தடங்களை கொண்ட 2ஆம் கட்ட பணிகள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கு. அதுக்காக செலவு பார்த்தீங்கன்னா 63,246 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் மெட்ரோ 2 அதாவது மெட்ரோ கட்டம் 2 வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. மொத்த லெங்க்த்து பார்த்தீங்க அப்படின்னா 118.9 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாமல் பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான தடத்தை வந்து ஏற்கனவே உள்ள வடபழனி மெட்ரோ ரயில் நிலையத்தோடு இணைக்கிற வகையில் 14.64 கிலோமீட்டர் நீளத்தில் 11 மெட்ரோ ரயில் நிலையங்களை கொண்ட கட்டம் 2ஓட முதல் பகுதி சீக்கிரமாக பயன்பாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னொன்று என்னென்ன மெட்ரோ ட்ரெயின் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சென்னை விமான நிலையம்லேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் ஒன்று, ஆவடி வழியாக கோயம்பேட்டிலேருந்து பட்டாபிராம் வரைக்கும் ஒன்று, அடுத்து திருப்பதம்புதூர் வழியாக பூந்தமல்லியிலேருந்து சுங்குவார் சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடங்களுக்கு சீக்கிரமாக ஒப்புதல் கொடுக்கறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இவங்க வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நீர்வளம் அப்படின்னு பார்க்கும் பொழுது காவிரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்தை அரசு செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது. காவிரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக 150 கோடி வந்து செலவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு, தாமிரபரணி, வைப்பாறு இந்த நதி இணைப்புக்கான திட்டத்தை வந்து சீக்கிரமாக செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிவர்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டது தொடர்பாக சாத்தியக்கூறுகளை ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரி டெல்டா பகுதியில் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனம், கடல் அரிப்பு, புயல்கள், கடல் மட்டம் உயர்வு இந்த மாதிரி சில கடலோர இயற்கை பேரிடர்கள் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு மேங்க்ரூவ் காடுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த மேங்க்ரூவ் காடுகள் பார்த்தீங்க அப்படின்னா பல்லுயிர் பெருக்கத்துக்கும் மீன் வளத்துக்கும் கார்பன் சேமிப்புக்கும் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பருவநிலை மாற்றத்தோட பாதிப்புகளை தணிக்கவும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸ்க்ளூசிவாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக. ஓகேவா? தமிழ்நாடு ஷோர் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம், தமிழில் நெய்தல் மீட்சி இயக்கம், இங்கிலீஷில் டிஎன் ஷோர். ஓகேவா? ஷோர்னா கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடற்கரையில் அந்த முகத்துவாரங்களில் தான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து இது அதிகமாக இருக்கும். அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கிற பகுதிகள்னு பார்க்கும்பொழுது கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி. இங்கே மொத்தமாக 40 கோடி மதிப்பில் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த அலையாத்தி காடுகள் புதுசாக உருவாக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏற்கனவே இங்கே கடலூரில் சிதம்பரத்தில் பிச்சாவரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி குட்டி குட்டியான முகத்துவாரங்கள்லாம் கூட இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது இங்கே புதுசாக நிறைய இடத்துல மலையாத்தி காடுகள் நடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரங்கள் நடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேதம் அடைஞ்ச காடுகளை மீட்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி எல்லா இடத்துலையும் அதை செய்ய போகிறாங்க. ஓகேவா? அடுத்து மனித மற்றும் வனவிலங்கு மோதல் தணிக்கும் வகைகளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். எப்பயுமே வந்து நிறைய யானை வந்து என்ன ஆகும் அப்படின்னா விவசாய நிலத்தில் பூந்துரும். அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் வந்து கரண்ட் ஷாக் வச்சு சாவடிக்கிறது அந்த மாதிரி நடக்கும். இல்லை யானை வந்து மனுஷங்களை மிதிச்சுட்டு போகும். இதுதான் நம்ம மனித வனவிலங்கு மோதல் அப்படின்னு சொல்லுவோம். இதை தடுக்கிறதுக்காக சூரிய மின்வேலி மற்றும் எஃகு கம்பி வேலி அமைத்தல், சமூக பங்களிப்புடன் கூடிய வன பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், வன பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்தல், மனித வனவிலங்கு மோதல் மேலாண்மை, இரவு நேர சுற்றுக்காவல், பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளுக்காக புவி இடங்காட்டி ஜிபிஎஸ் வசதியுடன் கூடிய வாகனங்களை பயன்படுத்துதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம், தேனி, திருநெல்வேலி, தென்காசி, திருப்பூர் இந்த மாவட்டங்கள்லாம் அதிகமாக மனித வனவிலங்கு மோதல் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காடு மலைகளை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள்ல எல்லாமே இந்த விஷயம் நடக்கும். ஓகேவா? கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம், தேனி,
திருநெல்வேலி, தென்காசி, திருப்பூர் இங்கெல்லாம் வந்து மனித மோதல்கள் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாவட்டங்களில் 100 இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அதாவது 100 கிராமங்களில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்ததாக ஊரக வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்னாலே கலைஞர் கனவு வீடு திட்டம், இதுதான் வந்து வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு வந்து பேர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 10 லட்சம் ரூபாயிலேருந்து 5 லட்சம் ரூபாயாக வீடு கட்டுறதுக்கான தொகையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயர்த்துறதுக்கு அரசு வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்து லட்சம்னு சொல்கிறேன்னா 10 லட்சம் கிடையாது, 3.10 லட்சம். ஓகேவா? அதாவது 3 லட்சம் தான் கொடுப்பாங்க. 3,10,000 கொடுப்பாங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு, கான்கிரீட் வீடு கட்டுறதுக்கு. அதை வந்து 3.5 10 லட்சத்தில், அதாவது 3,10,000 அப்படின்றத காசை வந்து 5 லட்சமாக உயர்த்தி வழங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு ஒரு இல்லத்துக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து வீடு கட்டுறதுக்கு 3,10,000 ரூபா கொடுப்பாங்க. ஓகேவா? அதை தான் 5 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா 70,000 வீட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3,500 கோடி ரூபா செலவில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு, இதுதான் இந்த டிஎன் வெற்றி அப்படின்னு ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய திட்டத்தில் வந்து வெற்றி அப்படின்ற பேரில் வந்து வச்சுருக்காங்க. அந்த வெற்றின்ற பேரில் இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து தமிழ்நாடு வெற்றி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நகர்ப்புறத்தை சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்காக பெரிய அர்பன் பஞ்சாயத்துக்கு அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு வெற்றி திட்டத்தின் கீழே 1000 கோடி ரூபாய் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு 6,000 கோடி நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் விக்ஷித் பாரத் விபிஜி ராம்ஜி அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கோம். நீங்கள் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்பீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எம்ஜி நரேகா இருக்கு இல்லையா, அதை வந்து விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி பேரை வந்து மாற்றிருப்பாங்க. அதுக்கு தமிழில் வந்து வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திட்டத்தின் கீழே புதிய நிதி பங்கீட்டு முறையால் மாநிலத்துக்கு நிதி நிலைக்கு பெரிய சுமை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எம்ஜி நரேகா ஸ்கீம் 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுற ஸ்கீமு. ஆனால் விபிஜி ராம்ஜி பார்த்தீங்க அப்படின்னா 40:60 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? 40% வந்து மாநிலங்கள் கொடுக்கணும், மீதி 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். இப்படி பார்க்கும்பொழுது மாநிலத்துக்கு நிதி சுமை அப்படின்றது அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மாநில அரசு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு ஸ்கீமுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,642 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க திட்டமிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5,057 கோடி ரூபா வந்து நம்ம கொடுப்போம். சென்ட்ரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி 60% கொடுக்குறாங்க. மொத்தமாக நம்மளுக்கு 12.642 கோடி வந்து செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்துச்சு. அந்த திட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 125 நாள் வேலை வந்து கொடுப்பாங்க. அதை வந்து 150 நாளாக மாற்றி வெற்றி 150 அப்படின்ற திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஓகேவா? 125 நாள் வேலைவாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவுற்றுள்ள மற்றும் ஏழை குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு 25 நாள் இவங்க வேலை கொடுக்குறாங்க. அதுக்கு வெற்றி 150 அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க. மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்குவாங்களாம். நிலையான தொழில்முறைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சுய உதவிக்குழு நிறுவனங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் அப்படின்றது கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிர் சுய உதவிக்குழுக்கு 38,000 கோடி ரூபாய் வந்து வங்கி கடன் கொடுக்கறதுக்கு வந்து இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கோதுமை மாவு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டலமிட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கோதுமை தான் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து கோதுமை மாவு வந்து நம்மளுக்கு ரேஷன் கடையில் கொடுக்கறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சட்டம் ஒழுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா
பூஜ்ய சகிப்புத்தன்மை அப்படின்றது அவங்களோட கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இல்லாத சமூக கட்டமைப்பை உருவாக்குறது தான் இந்த அரசோட இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காக பெண்கள் தலைமையிலான காவல் பணிகள், அவசர கால நடவடிக்கைகள் மற்றும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படின்றத அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக கட்டமைப்பு வசதிகள், காவலர்கள் பயிற்சி, இந்த மாதிரி விஷயத்துக்காக 354 கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக போதைப் பொருளை தடுப்பதற்காக போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழு, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் இன்டர்டிக்ஷன் ஆஃப் நார்காட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ். ஓகேவா, இது ஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி நம்ம ஸ்பீடுன்னு பார்த்தோம் இல்லையா, இப்போ ஸ்டிங். ஓகேவா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன், அப்ரிவேஷனில் கேட்பாங்க. ஓகேவா, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் இன்டர்டிக்ஷன் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாவட்டத்துக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க. மொத்தமாக 37 யூனிட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்களில் 28 யூனிட், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 65 இந்த ஸ்டிங் வந்து இருப்பாங்க, போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போதை இல்லாத தமிழ்நாட்டை உறுதி செய்யும் நோக்கில் மறுவாழ்வு நிதியை உருவாக்கும். ஏற்கனவே போதை மருந்துக்கு அடிமையாகி மீள முடியாமல் இருக்கவங்களை காப்பாற்றி அதுலேருந்து மீட்டு வர்றதுக்கு மறுவாழ்வு நிதியை கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதுக்காக 70 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக சாலை பாதுகாப்பு கொள்கை வந்து புதுசாக ஒன்று கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 5 முக்கிய தூண்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நிறுவன அமைப்புகள், சாலை வடிவமைப்பு மற்றும் பொறியியல், போக்குவரத்து சட்ட அமலாக்கம், அவசர கால சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு, கல்வி, அடுத்து கல்வி, இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 தூண்களை கொண்டு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 200 கோடி ரூபா வந்து சாலை விபத்துலேருந்து நிவாரணத்துக்காக கொடுக்குறாங்க. சாலை பாதுகாப்புக்கு 130 கோடி வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, அடுத்தது ஆட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்துதல். ஆட்சி நிர்வாகத்தை என்ன பண்ணணும், வலுப்படுத்தணும். அதில் நிறைய இது ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆடிட் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு வந்து கொண்டு வர போகிறோம், தரத்தை வந்து நிர்ணயிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா நிறைய இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. சுயசிந்தனை பணிப்பாய்வுகள், அதாவது ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோ மற்றும் ஒலி உரை மாற்றித்திறன், அதாவது ஸ்பீச் டு டெக்ஸ்ட், இதெல்லாம் பயன்படுத்துறது மூலமாக சீக்கிரமாக வந்து அரசு பணியில் இருக்கிறவங்க தன்னோட வேலையை முடிக்கிறதுக்கான விஷயங்களை செய்வோம். அது மட்டும் இல்லாமல் ஆளுமை செயல்முறை சீர்திருத்த குழு அப்படின்னு ஒரு குழு அமைச்சு மூத்த அரசு அலுவலர்கள், தொழில்துறை நிபுணர்கள், கல்வி சார்ந்த நிபுணர்கள் எல்லாரும் சேர்ந்து மறுசீரமைக்கிற விதிகள், அதாவது தேவையில்லாத ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் நீக்கிட்டு நவீனமாக தொழில்நுட்பத்தோட கூடிய G2C மற்றும் G2E வந்து G2B வந்து சிறந்த ஆளுமை சூழலை உருவாக்கும். கவர்மெண்ட் டு சிட்டிசன் மற்றும் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ்க்கு வந்து நாங்கள் வந்து நவீன முறையில் செய்வோம், எல்லா பழைய விஷயங்கள்லாம் நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு வருஷம் நாங்கள் ஆனுவல் பிளானர் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவருக்கும் சேவைகள் கிடைக்கும் பொருட்டு சேவை உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்னினோ அப்படின்றது வருது இல்லையா, எல்னினோவால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மழையோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா, அதனால் மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலேருந்து 340 கோடி ரூபா வந்து இந்த எல்னினோ பிரச்சனை காரணமாக மக்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்ததாக வணிக வரிகள் மற்றும் பத்திரப்பதிவு ஈஸியாக்கிறதுக்காகவும் ஊழலை தடுக்கிறதுக்காகவும் ஃபேஸ்லெஸ் ஸ்கீம் வந்து கொண்டு வருவோம், அதாவது ஆன்லைனில் எல்லாமே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் இன்னோவேஷனை முன்னிறுத்தி சொத்து பதிவை எளிதாகவும் ஊழலற்றதாகவும் மாற்றுவதற்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கிருந்தும் பதிவு அப்படின்றது தான் இந்த அரசோட முக்கியமான நோக்கம். எங்கேருந்து வேணாலும் அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். அடுத்தது இயற்கை வளங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குவாரிகள் இருக்கு இல்லையா, தேவையில்லாத குவாரிகள் எல்லாமே சட்டவிரோதமாக மண் எடுக்கிற குவாரிகள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து நீக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசு ஊழியர் நலனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸோட
லிமிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 10 லட்சத்தில் இருந்து 15 லட்சம் ரூபாயாக அவங்களோட திரள் உதவித்தொகை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 46 தீவிர நோய்களுக்கான சிகிச்சை வந்து இன்சூரன்ஸ் மூலமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நீதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. சுற்றுலாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல தான், எல்லாமே புதுசாக எதுவுமே இல்லை. நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதி அப்படின்ற ஒரு நிதியை வந்து உருவாக்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் நதி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக ரிவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 53 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. காவிரியில் ஒகேனக்கல்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும், அடுத்து வைகையில் மதுரை மற்றும் தாமிரபரணியில் பாபநாசம் மற்றும் திருநெல்வேலி வரையிலும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. மாநிலத்தின் உணவு சுற்றுலா வழித்தடங்களை வெளிக்கொணரும் திட்டத்தை உணவு மற்றும் கலை திருவிழாவாக அரசு கொண்டாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நாகூர், திருக்கடையூர் மற்றும் வேளாங்கண்ணி இந்த இடத்துலலாம் அங்கே போகிற கோவிலுக்கு போகிற மக்கள் தங்குறதுக்காக 60 கோடி ரூபா மதிப்பீட்டில் ஓய்வு இல்லங்கள் நிறுவப்படும். அது இல்லாமல் சூழல் சுற்றுலா இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கலை மற்றும் பண்பாட்டுக்கு நாட்டுப்புற கலைஞர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒரு வருஷமும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் பதிவு செஞ்சிருக்கிற சிறந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 200 கலைக்குழுவை தேர்ந்தெடுத்து 100 நாளைக்கு பண்பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்த அவங்களுக்கு அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 300 திருக்குறள்களை மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கிற குழந்தைங்களுக்கு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு வந்து கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு அப்படின்னா 500 பேருக்கு கொடுக்குறாங்க. சரியா, இது வந்து புதுசாக இருந்தது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களின் வரலாற்று பெருமையை போற்றும் வகையில் தமிழ் மொழி மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்றினை கொண்டாடும் வகையில் புதிய விருது வந்து திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு வழங்கப்படும். யார் பேரில் அப்படின்னா காயிதே மில்லத் அப்படின்னு அவர் பேரில். ஓகே, நம்ம கூட ஸ்கூல் புக்கில் கண்ணியமிகு காயிதே மில்லத் அப்படின்றத படிச்சிருப்போம். அவரோட பேரில் புதுசாக அவார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தமிழ் பெருந்திரள் மொழி மாதிரி, அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்றத உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஏஐ டெக்னாலஜி வச்சு. ஓகேவா. அடுத்ததாக பள்ளி மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அகழாய்வு தலங்களெல்லாம் சுற்றி காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இடம்னு பாருங்கள். ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவகலை, அழகன்குளம், அரிக்கன்மேடு, சாலுவன்குப்பம், காவிரி பூம்பட்டினம் போன்ற தொல்லியல் பாரம்பரிய தலங்களை குழந்தைங்க வந்து பார்க்கும்போது அனுபவத்தோடு கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், அதாவது கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அவ்வளோதான் இதில் இருக்கிற முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற விஷயங்கள். சரியா. அடுத்ததாக இதில் முக்கியமாக இன்னொன்று நம்ம பார்க்கணும். இவரோட பொருளாதார நிபுணர் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், மாண்டெக்சிங் அலுவாலியா தலைமையில் ஒரு உயர்மட்ட வருவாய் மேம்பாட்டு குழுவை அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட வருவாயை கரெக்டாக செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா. வருவாயை அதிகரித்து செலவில் தேவையில்லாத செலவுலெல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக. சரியா. அதுக்கு அடுத்தது விக்ஷித் பாரத் வேலை உறுதி திட்டம் தான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. 60:40 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு 7586 கோடி ரூபாய் வந்து யார்கிட்டேருந்து வரும் அப்படின்னா சென்ட்ரல் கிட்டேருந்து வரும். மீதி 5000 சொச்சம் வந்து நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழே வந்து ஒரு 3461 கோடி ரூபாய் இன்னும் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. மற்றபடி வந்து வெள்ளை அறிக்கை விட்டாங்க இல்லையா, அதில் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் கோடி வந்து 10,000 கோடி வந்து என்ன இருக்குது அப்படின்னா கடன் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு முக்கியமான எல்லா தகவல்களையும் நம்ம பார்த்துட்டோம். இதில் முக்கியமாக நீங்கள் என்ன படிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் படிச்சுக்க வேணாம். இதுக்காக அவங்க புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, நம்ம பார்த்தோம், ஸ்பீடு, ஸ்டிங்கு, அந்த மாதிரி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, தாய்மாமன் திட்டம். அடுத்தது வந்து கலைஞரின் கனவில்ல திட்டத்தை வந்து இப்போ பேர் மாற்றி வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. டிஎன் சுடர் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே வந்து அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி மற்றதுக்கெலாம் வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரியா. அதனால் மிஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் 10 ஸ்கீமில் வந்து ஒரு 4 வந்து ஏற்கனவே இருந்தது வந்து பேர் மட்டும் மாற்றி
கேட்பாங்க. மற்றது எல்லாமே வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப அதிகமான திட்டங்கள் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான தகவல்கள் எல்லாம் நான் டெய்லியும் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.